தென் துருவத்தில் பேரதிசயம். இஸ்ரோவுக்கு காத்திருந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? நிலவின் தென் துருவ பகுதியில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைத்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ கடந்த ஆண்டு சந்திராயன்-3 விண்கலத்தை விண்ணில் ஏவியது. இந்த விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கி சாதனை படைத்தது. இதனையடுத்து அதிலிருந்து வெளியேறிய பிரக்யான் ரோவர் நிலவின் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. இந்நிலையில் சந்திராயன்-3 அனுப்பிய தகவல்கள் ஆராய்ச்சி செய்ததில் நிலவின் தென் துருவ பகுதியில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைத்துள்ளது. சந்திராயன்-3 திட்டத்தின் தரவுகளை IIT கான்பூர், யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியா ஆகிய பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இஸ்ரோவின் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் பிரிவு ஆராய்ச்சி செய்தது. இந்த ஆய்வு முடிவில் நிலவின் துருவ பகுதிகளில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் 5 முதல் 8 மீட்டர் ஆழத்தில் பனிக்கட்டிகளாக உறைந்து இருப்பதும் ஆய்வு முடிவில் தெரிய வந்துள்ளது. இதனால் அடுத்த கட்டமாக சந்திராயன்-4 திட்டத்தின் மூலம் தென் துருவத்தின் தரைப்பகுதியை துளையிட்டு ஆராய்ச்சி செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நிலவில் நீர் எப்படி வந்திருக்கும்? நிலவில் நீர் இருப்பது குறித்து மகாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் த.வி. வெங்கடேஸ்வரன் இதற்கு சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நிலவில் எப்படி நீர் வந்திருக்க கூடும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், விண்கற்களில் 50% உறைபனி இருக்கும். நிலவின் மீது இந்த விண்கற்களும் பாறைகளும் மோதிக்கொண்டே இருக்குமாம். இதனால் நிலவின் பரப்பில் பள்ளங்கள் உருவாகின்றன. நிலவின் சுழற்சியால் இந்த பள்ளங்கள் பெரும்பாலும் இருட்டாகவே இருக்கின்றன. அதனால் வெப்பம் படாமல் அவற்றில் இருக்கும் உறைபனி உருகாமல் இருக்கிறது என்கிறார். ஆனால் விண்கற்களில் எப்படி உறைபனி வந்தது என்பதற்கு இன்னும் சரியான விளக்கம் இல்லை என்றும் கூறுகிறார். நிலவில் உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் உண்டா என்ற கேள்விக்கும் நீர் இருப்பதால் மட்டுமே நிலவில் உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்கிறார் த.வி. வெங்கடேஸ்வரன். ஆனால் தற்போதைய ஆய்வின் மூலம் கிடைத்திருக்கும் ஒரு நம்பிக்கை என்னவெனில், இந்த உறைபனியை உருக்கி அதை நீர் தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். முனைவர் த.வி. வெங்கடேஸ்வரனின் கூற்றுப்படி அந்த நீரை பூமிக்கு கொண்டு வருவது செயல்முறையில் பலனளிக்காது. இருப்பினும் எதிர்காலத்தில் நிலவில் மனிதர்கள் தங்கும் திட்டம் இருந்தால் அதற்கான நீர் ஆதாரமாக இது விளங்கும். மேலும் மயில்சாமி அண்ணாதுரை சொன்னது போலவே நிலவின் நீரை வேதியியல் முறையில் பிரித்து அதை ராக்கெட் எரிபொருளாக பயன்படுத்தலாம் என்கிறார். அதாவது ஹைட்ரஜனை எரிபொருளாகவும் ஆக்சிஜனை அதனை எரிக்கவும் பயன்படுத்தலாம் என்றும் கூறுகிறார். மேலும் மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் திட்டங்கள் சர்வதேச திட்டங்கள் ஆகுமா என்ற கேள்விக்கும் விளக்கம் கூறுகிறார். முதல் 2 சந்திராயன் திட்டங்களின் மூலம் பெறப்பட்ட தரவுகளுக்கு சர்வதேச ஆய்வுகளின் மூலம் சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் சந்திராயன் திட்டங்கள் சர்வதேச திட்டங்களாகும் வாய்ப்பும் உள்ளதாக தாம் பார்ப்பதாக கூறினார். நிலவில் நீர் இருப்பது உறுதியான பிறகு இனி உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து நிலவு ஆராய்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதே எதிர்காலமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் அனைத்து உலக நாடுகளும் ஒன்றுபோல் பங்காற்றுவதில்லை. ஆனால் எதிர்காலத்தில் அனைத்து நாடுகளும் சமமான முறையில் பங்காற்ற வேண்டிய நிலை வரும் என்றும் சாத்தியமாக கூறுகிறார்.